everyone. It gives me immense pleasure to meet you here in this webinar of electric vehicles. This is the third and final day of the webinar. I would like to thank all the participants for patiently being with us throughout these 3 days and spending your valuable time. And I hope that we have been giving you valuable inputs too in the similar field. With this, I would like to request you all to rise for the Tamil Thai. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. All our dreams can come true if we have the courage to pursue them. The secret of getting ahead is always getting started. Don't limit yourself. Many people limit themselves to what they think they can do. You can go as far as your mind lets you to go. With this e-vehicle, electric vehicles are going to be the future of the country, are going to be the backbone of the automobile industry. With this, I would like to introduce our first speaker of today, Mansoor Ali Khan, who is the chairman and founder of M Auto. Sir, warm greetings to you. The session is yours. மாலை வணக்கம் அனைவருக்கும். பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவளித்து ரசிக்கின்ற இறைவனுக்கே புகழ் அனைத்தும். முதல்ல என்னுடைய நன்றியை தாட்டிக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றின ஒரு வெபினாரை கண்டக்ட் பண்ணி அதை நிறைய மக்களுக்கு அதோட நாலேஜை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக இந்த வெஹிக்கிள் வெபினார் நடத்துனதுக்கு எம் ஆட்டோ நிறுவனத்தின் சார்பாக எங்களுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாரையும் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மில்லியன் ஆட்டோ ரிக்ஷா இன்னைக்கு இருக்கு. தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ஆட்டோக்கள் இருக்கு. இந்த 20 லட்சம் ஆட்டோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் குறிப்பாக சென்னை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபாய்க்கு மேலே வணிகம் செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த ஆட்டோ துறை பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 25,000 கோடி வருஷத்துக்கு 25,000 crores இருக்க ஒரு பெரிய இதான் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. அதுவும் பர்டிகுலரா ஆட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய லார்ஜ் நம்பர்ல பிளே பண்ணுது. இந்த துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரீம்லைண்டா இருக்கான்னு கேட்டா கிடையாது. இது ஒரு அன்ஆர்கனைஸ்டா இருக்க ஒரு செக்டார். இதை ஆர்கனைஸ் பண்றதுக்காக கிட்டத்தட்ட எம் ஆட்டோ கடந்த ஒரு 2013 இருந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸை நாங்கள் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கோம். அதுல ஒரு படிப்படியான வெற்றிகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ் ஆட்டோ மீட்டரை கொண்டு வர முடிஞ்சது. கிட்டத்தட்ட இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரின்றது ஒரு எமோஷனான ஒரு இண்டஸ்ட்ரி. ஆட்டோ ஓட்டுநர் அப்படின்றவர் அவருடைய தேவை ஒரு அன்றாட ஒரு வாழ்நாளுக்கு தேவையான பொருளை ஈட்டுறதுக்கு அந்த 3 சக்கரத்தை பயன்படுத்தி தான் அவருடைய வாழ்க்கை தேவைகளை அவர் பூர்த்தி பண்ணிக்கிறாரு. இது குறிப்பா ஒரு எமோஷன் சம்பந்தப்பட்டது. ஒரு வியாபாரத்தை தாண்டி இந்த பிசினஸ் நான் எப்படி பார்த்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா ஒரு சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப். இந்த சமுதாயத்துல மக்களுக்கும் ஏற்கனவே நடந்துட்டு இருக்க ஒரு தொழிலுக்கும் ரெண்டு பேத்துக்கும் ஒரு பிரிட்ஜா தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆட்டோ துறையை நான் தேர்ந்தெடுத்தேன். இந்த ஆட்டோ துறையில நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். அதே நேரத்துல மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வுகளை கொடுக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ரொம்ப நாள் கனவு.
ஸோ அதனுடைய ஒரு பகுதி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நான் கொண்டு வரதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஓட்டுநர்களுடைய ஒரு பிஹேவியர் சேஞ்சஸ்க்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ டிரைவர்னாலே ஒரு ரூடா பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பொறுமை இருக்காது. ஆட்டோ ஓட்டுநர்களுடைய நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதுல ஒரு மிகப்பெரிய பங்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோல ஓடக்கூடிய சவுண்டு, அந்த சவுண்டை டெய்லி கேட்டு 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 ஒரு இரிட்டேட்டான ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து அவங்களுடைய ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் ஓட்டணும்னா அவங்களுக்கு ஆகக்கூடிய பொருள் செலவு, அந்த எரிபொருள் செலவு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 450 ரூபாயில இருந்து ஒரு 500 ருபீஸ் ஆகுது. ஸோ இதுக்கு அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது அந்த ஒரு பெர் டே வந்து 8 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் அவங்களுடைய டிராவல் முடிச்சுட்டு போகும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு 200 to 300 ருபீஸ் தான் அவங்களால வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஐடியா பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்ல தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு நம்ம கன்வெர்ட் ஆகலாம் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு போகும்பொழுது புது வெஹிக்கிள் கொண்டு வரதோட கிட்டத்தட்ட எக்ஸிஸ்டிங்கா இருக்க இந்த 5 மில்லியன் ஆட்டோ ரிக்ஷாவோட சொல்யூஷன் எப்படி கொண்டு வரது? இது வெறும் இந்தியாவில மட்டும்தான் ஆட்டோ ரிக்ஷா இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 70 கண்ட்ரில ஆட்டோக்கள் இருக்கு. இந்த 70 கண்ட்ரியுமே சேம் பெட்ரோல் ஆட்டோ, எல்பிஜி ஆட்டோ, டீசல் ஆட்டோ இந்த மாதிரியான ஆட்டோக்கள் மட்டும்தான் 70 கண்ட்ரிலயுமே ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்ப ஏன் நம்ம ரெட்ரோஃபிட்ன்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வரக்கூடாது? எக்ஸிஸ்டிங்கா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பழைய ஆட்டோக்களை ஏன் நம்ம வந்து புதிய எலக்ட்ரிக்கா மாற்றக்கூடாதுன்ற முயற்சியில இறங்கினோம். அந்த முயற்சியில வெற்றிகரமா நாங்க வெற்றி அடைஞ்சு அந்த ஆட்டோக்களை நாங்க கொண்டு வந்தோம். இந்த எலக்ட்ரிக்கை கொண்டு வந்ததுனால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வருமானம் முழுக்க அவங்க என்ன டிராவல் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டுறாங்க அப்படின்னா இப்ப நம்ம வடிவமைச்சிருக்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஆட்டோக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 130 கிலோமீட்டர் ஒரு சார்ஜுக்கு போகும். ஒரு 2.5 hours 3 hours சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000ல இருந்து 1200 ருபீஸ் அவங்க வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும். அதுல பாத்தீங்க அப்படின்னா வெறும் 25 ரூபாயில இருந்து ஒரு 50 ருபீஸ் மேக்ஸிமம் 25 to 50 ருபீஸ் தான் அவங்களுக்கான காஸ்ட் ஆகும். மெயின்டெனன்ஸே கிடையாது. ஆக்சுவலா ஒரு 3 டயர் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த துறையில கிட்டத்தட்ட ஏன் நான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் இந்த ஆட்டோ துறையை பத்தி கொடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இளைஞர்கள் இந்த துறைக்கு வரணும். நிறைய பேத்துக்கான வேலை வாய்ப்பும் ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த துறையில தான் இருக்கு. இன்னைக்கு இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த இவி இண்டஸ்ட்ரி பூம் ஆனதோட காரணம் இன்னைக்கு உலகமே பார்த்தீங்க அப்படின்னா பொல்யூஷன் கிளைமேட் சேஞ்சில் வந்து எல்லா கண்ட்ரியுமே சைன் பண்ணிட்டாங்க. இந்தியா வந்து அதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய ஃபண்ட்ஸ் அலோகேஷன் கொண்டு வராங்க. யூஎன்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபண்ட்ஸ் இதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொண்டு வரதற்கும் இந்த பொல்யூஷன்ல இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக எலக்ட்ரிக்ல இன்னொரு 3 இயர்ஸ்ல எல்லாருமே கன்வெர்ட் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட ஆதிக்கம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ துறை தான். இந்த ஆட்டோ முதல்ல கவர்மெண்ட் பஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துலயும் 2வது இடத்துல ஆட்டோக்கள் தான் அதிக பங்கு வகிக்குது. ஸோ இந்த ஆட்டோக்களுக்கு தேவையான இந்த மெக்கானிக்ஸ் இங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ அதை நிறைய கொண்டு வரணும் அப்படின்றது எங்களுடைய இன்னொரு முயற்சி. நிறைய இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கின்ற இந்த கொரோனா காலகட்ட சுச்சுவேஷன்ல ஸோ நிறைய பேர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. எலக்ட்ரிக்கோட நாலேஜை கேதர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கான தான் இந்த வெபினார்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல நாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பீப்புள்ஸ்க்கு கொடுக்குறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிறைய வெஹிக்கிள்ஸ் நாங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம். வெறும் பேசஞ்சர் வெஹிக்கிள் மட்டும்தான் கொடுக்குறோமா அப்படின்னா கிடையாது. ஸோ நாங்க ரெட்ரோஃபிட் பண்ணிட்டு இருந்தோம். ரெட்ரோஃபிட் பண்ணிட்டு இருந்த அதே சமயத்துல நியூ வெஹிக்கிள்ஸ் R&Dலையும் எம்ஆட்டோ நிறுவனம் வந்து நாங்க களமிறங்கி இருந்தோம். கிட்டத்தட்ட 13 வேரியன்ட்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ஒரு எலக்ட்ரிக் சொல்யூஷனை அதுவும் ஒரு தமிழ்நாட்டுல தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதான் என்னுடைய கனவு. ஸோ ஒரு தமிழனுடைய தயாரிப்பை உலகம் ஏத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 13 வேரியன்ட்ல எலக்ட்ரிக் ப்ராடக்டை வந்து உருவாக்கி இருக்கும். அந்த 13 வேரியண்டா இருக்க எலக்ட்ரிக் ப்ராடக்ட்டும் விரைவிலே மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். அதுல நான் இப்போ உங்களுக்கு ஒரு சில ப்ராடக்டை வந்து லைவாவே டெமோ காட்டுறது, இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல அந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே. ஸோ இந்த வெபினாருக்காக நாங்க வந்து உங்களுக்கு லைவா டெமோ காட்டுறோம். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்கோட நியூ பேசஞ்சர் வெஹிக்கிள், பிஸ்னஸ் ஆன் வெஹிக்கிள்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆன் வெஹிக்கிள்ஸ்ல இந்த வெஜிடபிள்ஸ் வெஹிக்கிள்ஸ், ஸோ இந்த மாதிரி லோடர்ஸ் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒரு டூர் ஆப்ஷன் மாதிரி உங்களுக்கு லைவா காமிக்கிறோம்.
ஸோ அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக காட்டுறோம். ஸோ நிறைய பேருக்கான வேலை வாய்ப்பும் ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த துறையில் நிறையவே இருக்கு. நீங்கள் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் போயிட்டு இன்னைக்கு ஒரு எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களோ, ஒரு 30,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஒரு 1,00,000 ரூபாய் வரைக்கும் நம்ம சேலரி ஏர்ன் பண்ணுற மாதிரி அதே வாய்ப்புகள், அதை விட அதிகமாக சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் திறமையானவர்களுக்கு இந்த துறையில நிறைய வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது, இந்த துறைக்கு தேவைப்படுற ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய நாலேஜ் இருக்கணுமான்னு கேட்டா கிடையாது. ஐடிஐ படிச்சிருந்தா போதும், ஒரு 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். அவர்களுக்கு நாங்களே பயிற்சி அளித்து எங்களுடைய இடத்துல வேலை வாய்ப்பையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம், தட்டியுடன் இணைந்து. ஸோ உங்களுக்கு லைவா ஒரு இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் ஷோ பண்றோம். என்னுடைய சிஓ மிஸ்டர் ஆலன் வந்து இப்போ இந்த வெஹிக்கிள்ஸோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஆன் வீல்ஸ். ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கடை வாடகை, ரெண்ட், கரண்ட் பில், இந்த மாதிரி நிறைய அதுக்கான முதலீடுகள் ஜாஸ்தியா தேவைப்படுது. அதை ஒரு காம்பேக்டா ஒரு ஆட்டோல ஒரு கடை நடத்தினா எப்படி இருக்கும், ஒரு ஷாப் கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதற்காக ஒரே ஒரு வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான பிசினஸை அந்த வண்டியில நீங்க பண்ணிக்கிற மாதிரியான ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த வெஹிக்கிளை வந்து நாங்க உங்களுக்கு இப்ப ஷோ பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு 13 வேரியன்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ஒரு லைவ் ஷோ காட்டுறோம். ஸோ அதுக்கு பிறகு ஒரு 3 மாடல்ஸ் உங்களுக்கு ஷோ பண்றோம். ஆலன் ப்ளீஸ். Thank you. Hello. Yes, Alan. Hello. Alan, your video is. Yeah. Thank you, Mr. Mansoor, and thank you, Mr. Joshua, for giving this opportunity to present our vehicles. First, I'll give a glance about our 13 varieties of products that we have developed. So we'll start off with this retrofit vehicles, and I'll show you all the models that we have right now. And I'll explain to you the vehicles one by one. So we've got these vegetable selling vehicles, we've got the solar vehicles, we've got cargo vehicles over here, and we've even got the L4 vehicles, which can go up to a speed of 25 kilometers per hour. So this is a garbage vehicle that we've got. We've specially made some vehicles for Corona, which has got like social distancing over here. So the passengers doesn't have to like face each other. And this is our business on wheels vehicle that we've got. So in this vehicle, you can do whatever you need. You can do your fish stall or your bakery shop or your barbecue shop or your coffee shop or like meat selling vehicle. You can do whatever you need to do in this vehicle. So basically it is an auto, and like when you open it, it becomes as a complete shop. I'll show you the demonstration of how you can open the auto and like how you can do your business on this. So it hardly takes you like 10 seconds to open up your shop and to close it. It is a very simple mechanism in which you've got loads of space over here. You've got the shelves where you can keep a lot of stuff. You've got like drawers over here. So you can use it as cash counter, or like you can keep your stuff inside. You've got like shelves over here. There's a lot of space over here for your branding as well. So this is as simple as that. Boom. Now it is a simple auto rickshaw. Your such a big shop has been completely converted into an auto rickshaw within 10 seconds. And that is the power of this auto. You can take this vehicle anywhere and you can place it. You can start like whatever shop that you want to do. You can get to your consumer's place. This gives the range of around like 120 kilometers. So in one charge, you can travel 120 kilometers. You can go to wherever your customers are and you can deliver them their products.
So yeah, I'll again like open this shop and I'll show it to you. ஸோ இந்த கடையில நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பின்னாடி இருக்கிறதுல நீங்க என்ன மாதிரி நீங்க கேட்டீங்கனாலும் அதை வந்துட்டு எங்களால கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில்லர் விற்கணும், இல்லை ஒரு ஃப்ரீசர் விற்கணும், நீங்க ஐஸ்கிரீம் ஷாப் விற்கணும், இல்லைன்னா பால் வியாபாரம் பண்ணணும், அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு வியாபாரத்துக்கும் நீங்க இந்த கடையை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஒரு 10 செகண்ட்ல உங்களோட ஆட்டோ வந்துட்டு ஒரு பெரிய மேசிவ் கடையா மாறிடுச்சு. ஒரு 6.5 feet 7 feet இருக்கிற ஆளால உள்ள போயிட்டு தாராளமா நிக்க முடியும். அதே மாதிரி ஒரு 2-3 பேர்னால கூட உள்ள நிக்கிற அளவுக்கான ஸ்பேஸ் இதுல இருக்கு. நீங்க உங்க உள்ள வந்துட்டு சேர்ஸ் போட்டுக்கலாம். So this is our business on wheels vehicle. The next one we've got L5 ல வந்துட்டு garbage vehicle இருக்கு. அடுத்தது நம்ம டிப்பர் மாடல் வச்சிருக்கோம். ஸோ இதுல வந்துட்டு நீங்க சிமெண்ட் பேக்ஸோ இல்லைன்னா மண் அந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், அந்த மாதிரி எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வேணாலும் எடுத்துட்டு போகலாம். ஆல்மோஸ்ட் 1 ton வரைக்கும் நீங்க இதுல கேரி பண்ணி எடுத்துட்டு போகலாம். 55 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகும். அதே மாதிரி 130 வரைக்கும் ரேஞ்ச் இதுல உங்களுக்கு கிடைக்கும். இது வந்துட்டு எங்களோட L4 மாடல் வெஹிக்கிள்ஸ். ஸோ இது வந்துட்டு எங்களோட L4 பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம். அதனால இதுலயே ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ், அதுக்கப்புறம் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு FM ஸ்பீக்கர்ஸ், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதுலயே உள்ளே வந்துடுது. இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா நம்மளோட லோடர் வெஹிக்கிள். ஸோ L4 மாடல்ல நீங்க அங்க டிப்பர் பார்த்த மாதிரி இது வந்துட்டு லோடர் வெஹிக்கிள். இது வந்துட்டு நம்மளோட L4 வெஜிடபிள் செல்லிங் வெஹிக்கிள். ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா L5ல ரெட்ரோஃபிட் வெஹிக்கிள் தான் பண்றதுல ஆரம்பிச்சோம். அந்த வெஹிக்கிள் தான் இது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 மாடல் ஒரு பெட்ரோல் வண்டியை நாங்க வந்துட்டு L5 எலக்ட்ரிக் வெஹிக்கிளா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 55 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போக முடியும். அதே மாதிரி 130 ரேஞ்ச் வரைக்கும் இதுல வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிங்கிள் சார்ஜ்ல. எப்பொழுதுமே நம்ம எலக்ட்ரிக் பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்க ஃபர்ஸ்ட் டவுட் வந்துட்டு ஓகே நான் சார்ஜ் போடுன்றது. அந்த சிம்பிளா ஒரு சார்ஜிங் கேபிள் உங்களுக்கு கொடுத்துடுறோம் வண்டியோட. நீங்க வந்துட்டு எங்கெல்லாம் உங்களோட செல்போன் சார்ஜ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லா பாயிண்ட்லயும் எல்லா 3 pin சாக்கெட்லயுமே நீங்க வந்துட்டு சிம்பிளா சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுதான் எங்களோட நியூ எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ எவ்ரிதிங் இஸ் பீன் மேனுஃபேக்சர்ட் ஓவர் ஹியர் இன் சென்னை. ஸோ இது வந்துட்டு பாடி சேஸ் எல்லாமே வந்துட்டு நியூ வெஹிக்கிள். இதுலயே உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட மைலேஜ்ல இருந்து எவ்வளவு ஸ்பீடு எல்லாமே வந்துட்டு இதுலயே தெரிஞ்சிடும். எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு, பேட்டரியோட டெம்பரேச்சர் என்னன்றது முதல் கொண்டு தெரிஞ்சிடும். அதே மாதிரி நீங்க ரிவர்ஸ் எல்லாம் போடணும்னா இங்கேயே ஒரு ஸ்விட்ச் இருக்கு. ஸோ நியூட்ரல், டிரைவ் அண்ட் ரிவர்ஸ். ஸோ at the flick of a button you can take your vehicle or like you can go back. இப்ப ஏற்கனவே வண்டி ஆன் ஆகிதான் இருக்கு. நான் சும்மா ஆக்சிலரேட்டர் கொடுத்தேன்னா வண்டி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ வண்டியோட சத்தம் சுத்தமா உங்களுக்கு ஒரு துளி கூட உங்களுக்கு தெரியாது. நான் சொல்லியிருந்த சார்ஜிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதுதான். இந்த இடத்துல தான் நீங்க சார்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த கேபிள் வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10 மீட்டர் கேபிள் நம்ம கொடுக்குறோம். அந்த 10 மீட்டர்ஸ் கேபிள்ல நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உங்க வீடு இருக்கலாம், இல்ல எங்க வேணாலும் இருக்கலாம். நீங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் கேபிள் கூட நீங்க எடுத்துட்டு வந்து நீங்க கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட நார்மல் 3 pin சாக்கெட். ஸோ எல்லார் வீட்லயுமே இந்த சாக்கெட் இருக்கும். நீங்க எங்க வேணாலும் ஒரு கடைக்கு இப்போ உங்களுக்கு சார்ஜ்னா கூட எந்த கடையில வேணாலும் நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு பேட்டரி எங்க இருக்கு, மோட்டார் கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் நான் காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் நம்மளோட பேட்டரி பிளேஸ்மெண்ட். இங்கதான் பின்னாடி தான் இருக்கு. அதே மாதிரி இட் இஸ் வெரி ஈஸி டு ரிமூவ் திஸ் as well. there is only one joint over here. இதை வந்துட்டு நீங்க கழட்டினீங்கன்னா இந்த பேட்டரியை தனியா கழட்டிடலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியிலேயே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கு, எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு எல்லாமே காமிச்சிடும். இட் இஸ் கம்ப்ளீட்லி கனெக்டட். நாங்க உங்களோட பேட்டரியில எந்த ப்ராப்ளமா இருந்துச்சுனாலும்
அந்த ப்ராப்ளமே எங்களால எங்க சிஸ்டம்லயே பார்த்துட்டு சிஸ்டம்லயே எங்களால் ரெக்டிஃபை பண்ண முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜில நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட மோட்டார் பிளேஸ்மெண்ட். ஸோ மோட்டார், கண்ட்ரோலர், பேட்டரி, இது 3 மட்டும்தான் இதோட மெயின் டிரைவ் ட்ரெயின். அதனால உங்களுக்கு ஐசி இன்ஜின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு வந்துட்டு இன்ஜின்ல தான் மெயினா ப்ராப்ளம் வருது. நம்ம எலக்ட்ரிக் போறதுனால இந்த 3 மட்டும்தான் உங்களுக்கு ஹார்ட் ஆஃப் தி வெஹிக்கிள்ன்ற மாதிரி. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம 3 years வாரண்டி கொடுத்துறோம். ஸோ அதனால எந்த விதமான மெயின்டெனன்ஸோ இல்லை சர்வீஸ் ப்ராப்ளமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க ஒன்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களால 130 kilometers ரொம்ப ஈஸியா போயிட்டு வர முடியும். இதுலயுமே நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அண்ட் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ப்ரொவைட் பண்ணிடுறோம் வண்டியோட. So this is our new passenger vehicle. Yeah. Next, I'll show you the battery and the chargers. We've got charging station options as well. நம்ம வந்துட்டு சார்ஜிங் ஸ்டேஷன் நெட்வொர்க்கும் இப்போ வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எங்கெல்லாம் தேவைப்படுதோ ஒரு 2 kilometers once, 3 kilometers once இந்த மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸும் வந்துட்டு நம்ம போட ஆரம்பிக்கிறோம். ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன்லயே உங்களுக்கு வந்துட்டு 3 ports இருக்கும். இந்த ஒரு போர்ட்ல ஒரு வண்டி போட்டிங்கன்னா கூட ரொம்ப சின்ன இடம் தான் தேவை. நம்மளுக்கு வந்துட்டு பெரிய பெட்ரோல் பங்க் மாதிரி எல்லாம் நம்மளுக்கு ஸ்பேஸ் தேவையில்லை. எங்க வேணாலும் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்க ஒரு கடைக்கு முன்னாடி கூட இது வந்துட்டு போடலாம். ஃப்ளைஓவர்ஸ் கீழே இப்ப நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் கூட பேசி அதுக்கு கீழே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் சார்ஜிங்லாம் பண்றதுக்காக. ஸோ இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ல நம்ம சார்ஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 35 minutes ஃபுல்லா சார்ஜ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இஸ் ஆர் பேட்டரி. ஸோ இதுதான் அந்த சார்ஜிங் ஸ்டேஷனோட மாடியூல். இதுதான் எங்களோட பேட்டரிஸ். ஸோ இது வந்துட்டு 48 volt battery which is used for L4 vehicle, and this is 60 volt battery which is used for L5 vehicles. இதுதான் நம்மளோட சார்ஜர். இந்த சார்ஜர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட வெஹிக்கிள்ல ஏற்கனவே ஆல்ரெடி இட் இஸ் இன்பில்ட். ஸோ அதனால இந்த மாதிரி சார்ஜர்ஸ் வந்துட்டு இப்போ மற்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சார்ஜர் வந்துட்டு கையில எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா இந்த நம்மளோட கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே சார்ஜர் வந்துட்டு இன்பில்ட்டா இருக்கு. ஸோ அந்த வயர் வச்சு மட்டும் நீங்க எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் சார்ஜ் போட்டுக்கலாம். Thank you, Alan. So thank you. This is our lineup of our products, and hope you guys got an idea of all the products. Alan, could you explain about the solar auto too? Solar auto. Yeah, solar auto. This is our solar auto. Yeah. இது வந்துட்டு நம்மளோட நார்மல் பேசஞ்சர் வெஹிக்கிள் மாதிரி தான். இதுல நம்ம சோலார் வச்சிருக்கிறதுனால நீங்க டிரைவ் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 kilometers எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் கிடைக்கும் இந்த வெஹிக்கிள்ல. And the body of the vehicle is also bigger when it is compared to the normal electric passenger vehicle. So இல்ல நார்மல் ரேஞ்ச்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 130 கிடைக்கும் போது இந்த சோலார்ல சார்ஜ் ஆகும்போது பாத்தீங்கன்னா இன்னொரு 30 to 40 எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். Okay, Alan. Thank you so much. So, என்னோட ஆடியோ கேக்குதா? Yes, brother. Yes. உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இதெல்லாம் தான் மார்க்கெட்ல வந்து கமர்ஷியல் நாங்கள் கொண்டு வர போறோம். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து மார்க்கெட்ல பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இது நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். அதற்காக தான் இவ்வளோ வேரியன்ட் ஆஃப் வெஹிக்கிள் ஏன் கொண்டு வரணும் எம்ஆர்டோ நிறுவனம் அப்படின்றது. நாங்கள் ஒரு ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்குள்ள ஆட்டோ துறையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் 2013 நான் ஆட்டோ துறைக்குள்ள வந்தேன். பட் இந்த ஆட்டோ துறையில இருக்கக்கூடிய சவால்கள் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்தாதான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதற்காக எம்ஆர்டோ நிறுவனமும் எம்ஆர்டோ குழுவும் நிறைய ஆர்என்டிகளை பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸை உருவாக்கிறோம். முதல் முறையாக ஒரு தமிழனுடைய தயாரிப்பு ஒரு தமிழகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய பேருக்கு பொருளாதார வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அதே நேரத்துல யங்ஸ்டர்ஸ் நிறைய உள்ள கொண்டு வரணும். அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியையும் அவங்களுக்கான வேலை வாய்ப்பையும் கிரியேட் பண்றதுக்கான ஃபியூச்சர் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் துறை தான். ஏன்னா எலக்ட்ரிக் தான் இனிமே வேர்ல்டை ரூல் பண்ண போகுது. ஸோ இன்னொரு 3 years to 5 years பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் ரொம்ப பெரிய நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரோலை பிளே பண்ண போகுது. கிட்டத்தட்ட 2 wheeler எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு கமர்ஷியல் செக்மெண்ட்ல கிடையாது. அதே மாதிரி 4 wheeler எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது ஒரு கமர்ஷியல் செக்மெண்ட்ல கிடையாது. ஆக்சுவலா
இந்த 3 வீலர் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியலா இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வாகனம். அந்த வாகனம் நிறைய கொண்டு வரும் பொழுது அதற்கு நிறைய மெக்கானிக்ஸ் தேவைப்படுவாங்க, பிஎம்எஸ்க்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுவாங்க, நிறைய டெக்னாலஜி பீப்புள்ஸ் தேவைப்படுவாங்க, அதே மாதிரி அசம்பிளிங் பண்றதுக்கு ஐடிஐ படிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கான வேலை வாய்ப்பையும் ஆப்பர்ச்சுனிட்டியும் உருவாக்குவதற்கு இந்த எலக்ட்ரிக் துறை வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கும். அதுல எம்ஆர்டோடைய பங்கு மிகப்பெரியதா இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக்கை மக்கள் மத்தியில விரைவில் கொண்டு வரும். ஸோ தமிழக அரசினுடைய அனுமதிக்காக எம்ஆர்டோ நிறுவனம் காத்திருக்கு. இதை மக்கள் டைரக்டா சேல்ஸுக்கு கொண்டு வரதுக்கும் விரைவிலே இந்த மாத இறுதிக்குள்ள இந்த விற்பனைக்கு கொண்டு வரவும் திட்டமிட்டு இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு நிறைய மெக்கானிக்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அதற்காக தட்டியுடன் இணைந்து மெக்கானிக்ஸ் கோர்சஸ் நிறைய ஸ்டார்ட் பண்றோம், இந்த எலக்ட்ரிக் கோர்சஸ் நிறைய ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அவங்களுக்கு எங்களுடைய டீலர் பாயிண்ட்லயே நாங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை இமீடியட்டா கொடுக்குறோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் துறையில ஒரு பெரிய பங்களிப்பை கொடுப்பதற்கு எம்ஆர்டோ நிறுவனம் தயாராக இருக்கிறது. பொதுமக்களுடைய ஆதரவும் நண்பர்களுடைய ஆதரவும் இறைவனுடைய ஆதரவும் என்னென்றைக்கும் இருக்கும் என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் தாட்ஃபுல் ஸ்பீச் பிரதர். நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ சில கேள்விகள் உங்களுக்கு கேட்கணும்னு மக்கள் விருப்பப்படுறாங்க. ஸோ உங்கள்கிட்ட கேட்கலாமா இப்ப? சொல்லுங்க பிரதர். So first விஷயம் வந்து I have a question from Ajit from IIT Madras. So இதுல வந்து ரோட் டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா, இல்ல வந்து நம்ம ஊர் ரோடுக்கு வந்து இந்த வைப்ரேஷன் இதெல்லாம் தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து அஜித் கேட்டிருக்காரு. வைப்ரேஷன் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். அராய் அப்ரூவ்டு இது எல்லா வெஹிக்கிளுக்குமே வாங்கியிருக்கோம். ஸோ இந்தியாவில் முதல் முறையா அராய் அப்ரூவ்டு வாங்கின நிறுவனம் நம்மளோடது. இது எல்லா டெஸ்ட்டுமே பண்ணியாச்சு. ஒவ்வொரு வெஹிக்கிளுக்குமே நீங்க பார்த்தது எல்லாமே மினிமம் 1,00,000 கிலோமீட்டர் நம்ம ஊர் ரோட்லையும் சரி ஹில் ஸ்டேஷன் எல்லாத்துலேயுமே டெஸ்ட் பண்ணி தான் இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கொண்டு வரோம். ஒரு வெஹிக்கிளை கமர்ஷியலா சேல்ஸுக்கு கொண்டு வரும்போது அதுக்கு நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு, நிறைய டெஸ்ட் இருக்கு, ரோட் டெஸ்ட், ஆக்சிடென்ட் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய டெஸ்டஸ் எல்லாமே பாஸ் பண்ணி தான் இந்த வெஹிக்கிள் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ஆல்ரெடி அப்ரூவ்டு மாடல்ஸ். தேங்க்யூ பிரதர். அடுத்த கேள்வி, இப்போ நீங்க இந்த ஒரு பிசினஸ் ஆன் வீல்ஸ் சொல்லி ஒரு வெஹிக்கிள் காமிச்சிங்க. அவங்க வந்து இது வந்து அப்ரூவ்டு வெஹிக்கிளா, இது வந்து நம்ம பயன்படுத்தலாமா, இதுக்கு லைசன்ஸ் இருக்குதா இல்ல தனியா ஏதாவது வாங்கணுமா அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் கேள்வி. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஏன் நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் ஆன் வீல்ஸ்ன்னு கொண்டு வந்தோம்னா, இன்னைக்கு நீங்கள் நிறைய பிஸ்னஸ் ஆன் வெஹிக்கிள்ஸ் நிறைய ரோட்டில் பார்க்குற அந்த டாடா ஏஸ்ல தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க எல்லா வெஹிக்கிளுமே. அது ஒரே இடத்துல ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஷாப் மாதிரியே நின்றுட்டு இருக்கும். அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 7 to 8 lakhs 10 lakhs அந்த மாதிரியான காஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஐசி இன்ஜின் கம்பேர் டு இவி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே பெரிய ப்ரைஸ் வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் எங்கேயுமே மூவ் பண்ணி கொண்டு போய் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் இந்த வண்டியை டிசைன் பண்ணும்போது இதை அப்ரூவல் சிஸ்டமோட டிசைன் பண்ணணும்னா இந்த வெஹிக்கிளை வந்து ஒரு க்ளோஸ்டு வெஹிக்கிளாக கவர் பண்ணும். ஒரு நார்மல் ஆட்டோவோட சைஸில் தான் இந்த வெஹிக்கிளே இருக்கும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோவில். ஸோ அந்த வெஹிக்கிளை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த இடத்துல நமக்கு வியாபாரம் பிஸ்னஸ் இல்லை அப்படின்னா அதை ஈஸியாக நீங்கள் அடுத்த இடத்துக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வெஹிக்கிளை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டே கூட ரன் பண்ணலாம் அரௌண்ட் ஒரு 20 kilometers வரைக்கும். ஸோ இந்த வெஹிக்கிள்கான அப்ரூவல் எல்லாமே கார்பரேஷன்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே கொடுத்துருவாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தோம்னா அம்மா உணவகமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடமாடும் மின்சார வாகனத்தில் தான் கொண்டு வரதுக்கு அரசு ஏற்கனவே கவர்மெண்ட் ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறைய பணம் அலாட் பண்ணியிருக்காங்க ஜிஓவில். ஸோ இனிமேல் ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து அரசு நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட சப்சிடரிஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மின்சார வாகன கொள்கை பாலிசி படி பார்த்தீங்கன்னா 30% சப்சிடரி வந்து தமிழ்நாட்டில் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு வெஹிக்கிள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 30% சப்சிடரிஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. 100% ஜிஎஸ்டியை வந்து நீங்கள் ரீக்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான அனுமதியோட தான் இந்த வெஹிக்கிளை நீங்கள் வந்து பர்ச்சேஸே பண்ணுவீங்க. இது ஆர்டிஓல போய் இந்த வெஹிக்கிள் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகி தான் வரும். உங்களுக்கு கார்பரேஷன்ல போயிட்டு நீங்க லைசன்ஸ் அப்ளை பண்ணணும். ஏன்னா நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, பேஸ்டான ஒருத்தர் வந்து ஒரு கிரில் சிக்கன் பிசினஸ் பண்றாங்க, இல்ல ஒரு ஹோட்டல் நடத்துறாங்க, இண்டஸ்ட்ரி நடத்துறாங்கன்னா அதுக்கு வந்து இந்த லைசன்ஸ் இருக்கும். பேசிக்கா கார்பரேஷனோட அந்த ஃபுட் சேஃப்டி அந்த லைசன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணணும். மற்ற எல்லா லைசன்ஸும் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த வண்டி ரோட்ல போறதுக்கான எல்லா வகையான லைசன்ஸுமே நாங்க கொடுத்துருவோம். அப்புறம் அடுத்த கேள்வி வந்து இப்ப நீங்க சொன்னீங்க நிறைய இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 வேரியன்ட் ஆஃப்
வெஹிக்கிள்ஸ் நீங்க மேனுஃபேக்சர் பண்ணணும்னு பாக்குறீங்க. ஜஸ்ட் ஒரு 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 கொஸ்டின், அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க வச்சிருப்பீங்க. கண்டிப்பா ஒரு வருஷத்துல வந்து எத்தனை ஆயிரம் இல்ல எத்தனை லட்சம் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க வச்சிருப்பீங்க. ஸோ எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் நீங்க மேனுஃபேக்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதனால எவ்வளவு பேர் உங்களுக்கு வேலைக்கு டைரக்டா தேவைப்படுவாங்கன்றது எங்களுக்கு சொல்ல முடியுமா அது பண்றதுக்கு? பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல நாங்க இப்ப பிளான் பண்ணிருக்கிறது 10,000 வெஹிக்கிள் இந்த வருஷம் 2021. ஏன்னா இப்ப ஆல்ரெடி எங்களோட பிளான் வந்து ஆக்சுவலி இந்த வருஷத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தோம். இந்த COVID-19னால நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆனதுனால ப்ரொடக்ஷன் பண்ண முடியல. ஸோ இப்போதான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 2021க்குள்ள ஒரு 10,000 மின்சார வாகனங்களை வந்து தமிழகத்துல விற்பனை செய்து அதற்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். அதற்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா குறைந்தது ஒரு 1000ல இருந்து ஒரு 2000 நபர்கள், அதுவும் குறைந்தபட்சம் வேலைக்கு தேவைப்படுவாங்க. மெக்கானிக்ஸா இருக்கட்டும், அசம்பிள் பண்றவங்க, இந்த மாதிரி இதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. பேட்டரிக்கு தனியா பீப்புள்ஸ், இந்த மாதிரி அதுக்கு ஒரு மினிமம் குறைந்தபட்சம் ஒரு 2000 எம்ப்ளாயிஸா தான் தேவைப்படுவாங்க. நாங்க வந்து ஆக்சுவலா மெயினா தமிழ்நாடு இந்தியா போக்கஸை தாண்டி ஒரு நிறைய நாடுகளுக்கு இந்த வாகனங்களை ஏற்றுமதி பண்றோம். இப்ப 2 நாடுகளுக்கு இந்த வாகனங்கள் வந்து ஏற்றுமதி ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 5000 நம்பர்ஸ் வந்து ஆர்டர் எடுத்திருக்கோம். அதுல முதல் கட்டமா ஒரு 500 வெஹிக்கிள் வந்து இங்க இருந்து இப்போ அனுப்புறோம் உடனடியா ஆக்சுவலா. ஸோ அதற்கே பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நிறைய எம்ப்ளாயிஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அப்போ அந்த எம்ப்ளாயை நாங்க இங்க இருந்து ட்ரெயின் பண்ணி அனுப்புறோம் ஆக்சுவலா. ஸோ உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்ல மட்டும்தான் கிடைக்குமானா கிடையாது. கிட்டத்தட்ட 70 நாடுகள்ல இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இந்த 70 நாடுகள்லையுமே எம்ஆட்டோ வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அறிமுகப்படுத்துவதற்கான முயற்சியில களமிறங்கி இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாட்டிலையுமே நாங்க வந்து ஒரு கண்ட்ரில ஒவ்வொரு கண்ட்ரி டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயிண்ட் பண்ணி அந்தந்த நாடுகளை இதை கொண்டு வரதுக்கு திட்டமிட்டு இருக்கும். அதற்கான நிறைய எம்ப்ளாயிஸை இந்தியால இருந்து தான் நாங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். பிரதர், இப்போ வந்து லெட்டஸ் சே நான் ஒரு பழைய ஆட்டோ ஒருத்தவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அது ரெட்ரோஃபிட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு என்ன காஸ்ட் ஆகும், இல்லை எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்றத கொஞ்சம் சொல்ல முடியும்? ஏன்னா இப்ப நிறைய பேர் இப்ப மாத்தணும்னு நினைப்பாங்க, அது பண்றதுக்கு அதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், இல்லை என்ன காஸ்ட் ஆகும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒருத்தர் பழைய ஆட்டோ வச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு 2000 மாடலுக்கு மேல இருக்க பழைய ஆட்டோ எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னா, அந்த எலக்ட்ரிஃபை பண்றது, எலக்ட்ரிக்கா மாத்துறதுக்கு ஒரு 4 மணி நேரம் தான் எனக்கு ஆகும் ஆக்சுவலா. ஒரு 4 மணி நேரத்துல ஒரு பழைய ஆட்டோவை அவங்க கிட்ட இருக்க அந்த இன்ஜின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஆட்டோவை ஒரு 4 ஹவர்ஸ்ல எலக்ட்ரிக்கா மாத்திடலாம். அதே அவரோட ஆட்டோவை இங்க வந்து நாங்க எம்ஆட்டோக்கு எக்ஸ்க்ளூசிவா கவர்மெண்ட் வந்து ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் வந்து கிரீன் கலர். ஸோ நாங்க வந்து கிரீன் கலர்ஸ்ல மட்டும்தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள தமிழ்நாட்டில இல்லை இந்தியா ஃபுல்லா அறிமுகப்படுத்துறோம். ஏன்னா அதோட ஒரு ஐடென்டிட்டியா கிரியேட் பண்ண. ஏன்னா எக்ஸிஸ்டிங்கா பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல, எல்லோ கலர்ல தான் ஆட்டோலாம் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே இருக்க எல்லோ கலர்ல ஒரு எவ்வளவு வெஹிக்கிள் எலக்ட்ரிக்கை கொண்டு வரோம் அப்படின்ற டிஃபரன்ஷியேட்டும் இதை பார்த்த உடனே ஐடென்டிஃபை ஆகணுன்றதுக்காக கலர் வேரியேஷன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வெஹிக்கிள் கலர் பெயிண்ட் பண்றதுக்கு மினிமம் ஒரு 48 ஹவர்ஸ், 24 to 48 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிஃபை பண்றதுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் தான் ஆகும் ஒரு நார்மல் ஆட்டோல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெஹிக்கிளை எலக்ட்ரிக்கா மாத்திக்கலாம். அதே மாதிரி அந்த காஸ்ட் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதுக்கான காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து மைலேஜுக்கு மாத்த மாதிரி ரேட் வச்சிருக்கோம் ஆக்சுவலா. ஒருத்தர் வந்து 100 கிலோமீட்டர் தான் மைலேஜ் வேணும் அப்படின்னா அவர் வந்து 1,75,000 ரூபாய் அதோட காஸ்ட் ஆக்சுவலா. ஸோ இல்ல எனக்கு மைலேஜ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும், 130 கிலோமீட்டர் வேணும் அப்படின்னா அது வந்து அதோட காஸ்ட் 1,90,000 காஸ்ட் ஆகும். இல்ல எனக்கு சோலார் ஆட் பண்ணி வேணும் அப்படின்னா ஒரு 30,000. சோலார் ஆட் பண்ணும்போது அதோடைய மைலேஜ் வந்து 30ல இருந்து 35 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அரௌண்ட் அவங்களுக்கு வந்து 180 கிலோமீட்டர் 175 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். நார்மலா ஒரு ஆட்டோ டிரைவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 கிலோமீட்டர் தான் ரன் பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஸோ அந்த எம்டி இதெல்லாம் போகுதுக்கு. ஸோ அவங்களுடைய பேஸ்ட் ஆன் காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்கோம். ரெட்ரோஃபிட் பொறுத்த வரைக்கும் நியூ வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 3 lakhsக்கு இந்த காஸ்ட் கொடுக்குறோம். அதுக்கு பேங்க் ஃபைனான்ஸ் எல்லாம் நம்மளே ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர், வண்டர்ஃபுல் பிரதர். இப்போ என்னன்னா எப்பவுமே ஒரு விஷயம் புதுசா வரும்போது மக்களுக்கு இருக்க மிகப்பெரிய கேள்வி அவங்க மனசுல வந்து, சரி இப்போ இது வேலை செய்யல இல்ல இதுதான் ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் எம்ஆர்டோ கிட்ட வந்தா எம்ஆர்டோ எனக்கு திரும்பி சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்களா, அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி இருக்குதா அப்படின்ற கேள்வி. அதுக்கு நீங்க என்ன ஃபெசிலிட்டி வச்சிருக்கீங்க? ஆக்சுவலி எம்ஆட்டோ தான் ப்ராடக்ட் ஓனர் ஆக்சுவலா. இந்த எம்ஆட்டோ உருவாக்குன வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து எம்ஆட்டோ சர்வீஸ் சென்டர்ஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். மொபைல் ஆன் சர்வீஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேயே மானிட்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா பேட்டரி தான் இதில் மெயின். இப்போ நம்மளுடைய ஹார்ட்னு சொன்னால் பேட்டரி தான் அதோட மெயின் சிஸ்டமே. இந்த பேட்டரியில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பிஎம்எஸ்ல நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்போம். எப்படி ஹெல்த்தை நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு வெஹிக்கிளும் நம்மளுடைய மானிட்டரிங்லேயே இருக்கும்.
என்ன ப்ராப்ளம் அப்படின்னாலும் அவங்க நம்ம நியர்பை சர்வீஸ் சென்டருக்கு வர முடிஞ்சதுன்னா அங்க போய் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே வந்து அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா மொபைல் ஆன் சர்வீஸ் வந்து அந்த இடத்துல வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து 3 years வாரண்டி, 3 years கேரண்டி. இந்த வண்டிக்கு 3 yearsக்கு நீங்க எந்த காஸ்ட்டுமே பே பண்ண தேவையில்லை. எம்ஆட்டோட இருந்து ஒரு வெஹிக்கிள் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிளுக்கு 3 years நாங்களே எல்லா சர்வீஸ், வாரண்டி, கேரண்டி எல்லாமே பண்ணிக்கலாம். இப்ப அடுத்த கேள்வி வந்து என்னன்னா, ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இப்போ வந்து இப்போ இந்த சார்ஜிங் எப்படி, இந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் நீங்க எப்படி பிளான் பண்ணிருக்கீங்க? ஏன்னா இப்போ வண்டி உங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டோம், ஓகே ரைட்டு. இப்போ நான் வந்து திரும்பியும் இப்போ காலையில இருந்து மதியானத்துக்குள்ள என்னோட சார்ஜ் கம்மியா இருந்தா திரும்பி நான் வீட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணணுமா? இல்ல அதுக்கு நீங்க என்ன ப்ரொசீஜர் வச்சிருக்கீங்க? இப்போ நீங்க கண்டிப்பா இப்போ உங்க ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துருப்ப, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஎம்ஏ வந்து இனாகிரேட் பண்ணிருக்காரு. இப்ப நீங்க அந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் கூட ஏதாவது ஒரு டிஸ்கஷன் வச்சிருக்கீங்களா? இந்த எலக்ட்ரிக் பாயிண்ட்ஸ் எப்படி பிளான் பண்ணி, சார்ஜிங் பாயிண்ட்ஸ், ஸ்டேஷன்ஸ், இதுக்கு என்ன சொல்யூஷன் வச்சிருக்கீங்க நீங்க? ஆக்சுவலா வந்து தமிழ்நாட்டுல எலக்ட்ரிக் வாகனங்களை கொண்டு வந்தது 2 நிறுவனங்கள். ஒன்று ஹுண்டாய் நிறுவனம், இன்னொன்று எம்ஆட்டோ நிறுவனம். இரண்டுமே அரசோட இணைந்துதான் இந்த திட்டத்தை நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். அரசோட துணை இல்லாம, அரசோட சப்போர்ட் இல்லாம இந்த மின்சார வாகனங்களை வந்து 2021க்குள்ள 10,000 வாகனங்கள் கொண்டு வர முடியுமானா முடியாது. ஸோ அரசு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நிறைய ஆப்ஷன்ஸையும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க எம்ஆட்டோவுக்கு. ஸோ நாங்கள் நிறைய இடங்கள் கேட்டிருக்கோம் அவங்க கிட்ட. கார்பரேஷன்ஸோட பிளேசஸ், பார்க்ஸு, நிறைய ஷாப்பிங் மால்ஸு, காம்ப்ளெக்ஸு, எக்ஸிஸ்டிங்காக இருக்க பெட்ரோல் பங்க்ஸு, அதே மாதிரி தியேட்டர்ஸு, மால்ஸ், அதோடைய பார்க்கிங் பிளேஸ், இங்கே எல்லாத்துலேயுமே நாங்கள் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் கொண்டு வரோம். அது இல்லாமல் பெட்ரோல் பங்க்ஸில் இணைஞ்சு அவங்க கூட ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் மாடல் கொண்டு வரோம். பேட்டரியை நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஒருத்தர் நீங்கள் சொன்ன மாதிரி காலையிலேருந்து ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒரு வண்டியை ஓட்டிட்டு போறாரு, ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டிட்டாரு. ஸோ ரன் பண்ணி முடிச்சோன்னா அந்த பேட்டரி நியர்பைல அவருக்கு வந்து முன்னாடியே டிஸ்பிளேல அலர்ட் காமிச்சிடும். இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த வெஹிக்கிள் போகும், ஸோ இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் போகணும்னா நியர்பைல இருக்க ஸ்டேஷன் முதற்கொண்டு அவருக்கு அலர்ட் பண்ணி காட்டும். அவர் அந்த இடத்துல போய் பேட்டரியை வந்து எங்களோட பேட்டரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நிறைய கொண்டு வரோம். அதுக்கான கட்டமைப்பு வேலைகள் இப்பதான் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வெஹிக்கிள்லேயே நாங்கள் வந்து ஆட்டோஸ்லேயே இந்த ஸ்வாப்பிங் மாடலை கொண்டு வரோம். ஒரு வெஹிக்கிள் ரவுண்ட்லேயே இருக்கும் சிட்டிக்குள்ள. யாருக்காவது பேட்டரி தேவைன்னா அவங்க மொபைல் அப்ளிகேஷன், எம்ஆட்டோ அப்ளிகேஷன் ஒன்று கொடுக்குறோம். அந்த அப்ளிகேஷன்ல அவங்க லாக் பண்ணிட்டாங்கன்னா நியர்பைல அந்த ஆட்டோ வந்து அந்த பேட்டரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடும். அந்த மெக்கானிக்ஸ் அந்த ஆட்டோலேயே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டோ டிரைவர் எந்த இடத்துலையுமே இந்த வெஹிக்கிள் வாங்கினா எந்த பிரச்சனையும் வராதுன்ற அளவுக்கான கான்ஃபிடென்ட்டையும் அவங்களுக்கான ஒரு நம்பிக்கையும் கொடுப்பதற்கு எம்ஆட்டோ நிறுவனம் ரெடியா இருக்கு. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து நிறைய சப்சிடரிஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய பிளேசஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம், புது ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இப்போ இன்னொரு கேள்வி பார்ட்டிசிபென்ட்ஸ் கேட்கறது வந்து என்னன்னா, லெட்டஸ் சே இப்போ நான் வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், இல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி ஏதாவது இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு நீங்கள் ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி கொடுக்குறீங்களா, இல்லை வெஹிக்கிள் அந்த மாதிரி வாங்கணுமா, வாங்க முடியுமா இது பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் இல்லை ஏதாவது நீங்கள் வச்சிருக்கீங்களா? ஆக்சுவலா வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா, ஒரு டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு பிசினஸ் ஆட்டோமொபைல் பண்ணணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும். அதே மாதிரி ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்கணும். ஸோ பணம் நிறைய இருந்தாதான் பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இங்க இருக்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் நானே ஒரு டீலர்ஷிப் எடுக்கணும்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிராண்ட், கார்பரேட்டா இருக்கு இங்க ஒரு ஆட்டோ இண்டஸ்ட்ரியில இருக்க ஒரு பெரிய பிராண்ட் அப்ரோச் பண்ணேன். கிட்டத்தட்ட அதுக்கான நாம்ஸ், கொள்கைகள், அவங்களுடைய அந்த டெபாசிட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே குறைஞ்சபட்சம் ஒரு 5 கோடியில இருந்து 10 கோடி ரூபாய் இருந்தாதான் ஒரு டீலர்ஷிப்பை ரன் பண்ண முடியுன்ற ஒரு ஆப்ஷன் தான் இன்னைக்கு ஆட்டோமொபைல்ல இருக்கு. ஸோ அதை நாங்க எப்படி மாத்தி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா, தமிழகம் முழுவதும் இருக்க நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய பேர் ஆண்டர்பிரினர்ஷிப், சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் கிரியேட் பண்ணணும், அதே மாதிரி எக்ஸிஸ்டிங்கா பிசினஸ் பண்ணி ரெவென்யூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஸ்மால் ஃபண்ட்ஸ்ல ஒரு டீலர்ஷிப் மாடலை கிரியேட் பண்ணலாம். அது வந்து குறைந்தபட்ச நபர்களுக்கு மட்டும் ஒரு ஆப்ஷனை கொண்டு வரலான்னு இப்போ நாங்கள் ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் ஒரு டீலர்ஷிப் மாடல் எடுக்கிறதுக்கு ஒரு சேனல் பார்ட்னர்ஷிப் மாடல்ல கொண்டு வரோம். இப்போ சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில 1 லட்சம் ஆட்டோ இருக்கு. அப்ப இங்க இருக்க பிசினஸ் வால்யூம் வந்து ரொம்ப ஒரு பெரிய சைஸ். இதே மாதிரி சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், இந்த மாதிரியான சிட்டி, மெட்ரோ சிட்டிஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இதோட வால்யூம் பிசினஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் இருக்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மாதிரி பிசினஸ் மாடல் இல்லாம டிஃபரெண்டா ஒரு மாடலை கிரியேட் பண்ணி, வெறும் ஒரு 20 லட்சம் ரூபாய் இருந்தது அப்படின்னா, 18 lakhsல இருந்து 20 lakhs இருந்தது அப்படின்னா, எந்த விதமான டெபாசிட்டும் இல்லாம, ஸோ டெபாசிட்டே கிடையாது, அவங்க கொடுக்குற மொத்த பணத்துக்கும்
அவங்க கிட்ட ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் இடம் மட்டும் இருந்தா போதும். அந்த இடம் ரொம்ப மெயின்ல தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஆட்டோ டிரைவர் வந்து அக்சஸ் பண்ற மாதிரி இருந்தா போதும். நாங்களே ஒரு 3 வெஹிக்கிள் வந்து டெமோ கொடுத்துருவோம், ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் கொடுத்துருவோம். என்னோட சேல்ஸ் டீம் அவங்களுக்கு வந்து சேல்ஸ் பிட்ச் எல்லாமே அங்கேயே பண்ணி மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி அந்த சேனல் பார்ட்னருக்கு மந்த்லி பிஸ்னஸே அவங்களே எடுத்து கொடுக்குற மாதிரியான ஒரு மாடலை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ குறைந்தபட்சம் ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ரூபாய் இருந்தாது அப்படின்னா அவர் வந்து ஒரு டீலர் ஆயிடலாம், எம்ஆட்டோட எலக்ட்ரிக் டீலர் ஆயிடலாம். ஸோ ஃபியூச்சர்ல எக்ஸ்ட்ரா பணம் வாங்குவாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் அவரோட பிஸ்னஸ் ஒரு சேனல் பார்ட்னரா மாடல் மாதிரி இதை கொண்டு வரணும். அதே மாதிரி நிறைய டீலரை உருவாக்கணும் அப்படின்றதா எங்களுடைய மெயின். ஏன்னா இந்த நெட்வொர்க்கை கிரியேட் பண்றதுக்காக, ஸோ பீப்புள் வந்து ஈஸியா போய் அக்சஸ் பண்றதுக்கும் ஒரு பெரிய நெட்வொர்க் ஆஃப் செயினை கிரியேட் பண்றதுக்காகவும் எந்தவித டெபாசிட்டும் இல்லாம அவங்க கட்டுற பணத்துக்கு அவங்க கிட்ட ஸ்டாக் இமீடியட்டா போயிடும். ஸோ அவங்களோட பிளேசஸ்ல வச்சு பிசினஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஸோ அவங்க சேல் பண்ண ஸ்டாக் வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு மாஸ்டர் பிரான்சைசி ஒருத்தர் இருப்பாரு, டீலர் இருப்பாங்க, அவங்க அவங்களுக்கு லோட் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான மாடல்ல எம்ஆட்டோ நிறுவனம் கொண்டு வருது. அதற்கான அறிவிப்புகள் எதுவுமே நாங்கள் வெளியிடல. ஸோ விரைவில் வெளியிடுறோம். ஏன்னா நிறைய ஏற்கனவே என்கொயரிஸ் இருக்கு. ஸோ அதில் ஃபில்டர் பண்ணி உண்மையிலே பிஸ்னஸ் பண்ணி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த டீலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறோம். பணம் இருந்தால் இந்த பிஸ்னஸ் பண்ணிடலாமான்ற அப்படின்னு கிடையாது. பணமே இல்லாத ஒருத்தராக இருந்தாலும் அவருக்கு பேங்க் லோன் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்து நாங்களே அவரை ஒரு பிஸ்னஸ் மேனாக கொண்டு வரது தான் எங்களுடைய முயற்சி. ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணணும். நான் பிஸ்னஸ் பண்ணுறது மணிக்காக பண்ணல. ஆக்சுவலி நான் ஒரு ரெவல்யூஷனரி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இண்டஸ்ட்ரியில 2013 கொண்டு வந்தேன் ஆக்சுவலி நம்ம ஆட்டோ. ஸோ அதற்கு பிறகு நான் கொண்டு வந்த ஒவ்வொரு இனிஷியேட்டிவுமே இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரியை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நிறைய தொழில் முனைவோர்களை கொண்டு வரணும். அந்த தொழில் முனைவோர்கள்னால இந்த சமுதாயத்துல மிகப்பெரிய மாற்றம் யாராவது எலக்ட்ரிக் மொபிலிட்டியை தமிழகத்துல பெரிய லெவல்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதற்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் நிறையவே நல்லாவே கொடுத்துட்டு இருக்காங்க. நன்றி. தேங்க்யூ. கடைசி கேள்வி பிரதர். அதாவது இப்ப நம்ம நிறைய பேர் ட்ரெயின் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இது பண்றதுக்கு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் நம்மளுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்ற போது நம்ம நிறைய பேர் ட்ரெயின் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்ட்டிசிபென்ட் கிட்ட ஒரு சின்ன கேள்வி. அதாவது நம்ம எம்ஆட்டோ டாட்டில நம்ம படிச்சா ஆவரேஜா என்ன சேலரி இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்வி. ஆவரேஜ் சேலரி மினிமம் சேலரி 15,000 ரூபாய். பேசிக் சேலரி 15,000 ரூபாய், 15,000. ஹையர் அண்ட் சேலரி பாத்தீங்க அப்படின்னா அப் டு இனிஷியலா ஒரு 50,000 வரைக்கும் உங்க சேலரி வரும். பேஸ்ட் ஆன் உங்களோட கெபாசிட்டி எல்லாம். வெளியூருக்கு போற வாய்ப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். அதுல வெளியூருக்கு போறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு மினிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 75,000 ரூபாய்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் 1 லேக் வரைக்கும் சேலரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் காஸ்ட் எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் வரும். ஸோ ஒரு 1 லேக் வரைக்கும் இனிஷியலா பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி பூமாக சேலரி பேக்கேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே பிரதர், உங்க இதுதான் ஃபியூச்சர். உங்க பிஸி ஷெட்யூல்ல வந்து நீங்க ரொம்ப வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் எங்களுக்கு எல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் பிரதர். என்னுடைய நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ so much. It now gives me immense pleasure to introduce the next speaker of today. It is Wyke from the company Wyke. The company has always considered the importance of electric scooter, and their vision is to provide ecologically safe and economically affordable products, premier quality. They are trying to give a unifying, clean, green, and no pollution scooter. This is a small introduction about the company. Sir, the session is yours. Chandrakant sir, the session is yours. Hello? Yes, sir. Can you hear my voice? Yes, sir. Yes, sir. Okay, there is no issues, right? Okay. Good evening, this is Chandrakant Pandyan from Wyke Bike India. Okay, now we are presenting a major Wyke Bike, which is a resolution for our generation. Sir, one small suggestion, sir. Okay. Small suggestion. Okay. Sir, கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க சார் பேசுறது. பேசுற வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண சொல்றீங்களா? ஆமா. வால்யூம் தான் மேக்ஸிமம் எங்களுக்கு இப்போ. Okay sir. Okay, no problem. Okay, audible sir. Go. Okay. ரெயினியா இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. Right? Okay, shall we move on?
Yeah. Okay, White Bike India. We are presenting the bike which is running through electricity. This creates a resolution nowadays. Consider, in 1980s, the resolution of the e-bike has been started and encouraged our generation to move towards the renewable resources. In 1985, battery-powered electric vehicle was invented this can be infused through the knowledge of people. What is the advantages of e-bike? Can you answer the question? Why should we use e-bike instead of using a normal bike? It is easy to use. The smoothest is sound. The sound cannot be heard while you are traveling. We can ask, why there are advantages to e-bike? Why there is no disadvantages to e-bike? There is absolutely a disadvantage also in e-bike. What is the disadvantages in e-bike? The e-bike can run at a low speed and it can run to a maximum of 120 kilometers for a single charge. The power which can be stored or charging and discharging capacity of the e-bike is lesser when compared to the another charging capacity. The e-bike can store up to 200 can carry a 200 kilograms of weight when we are traveling. So these are disadvantages of the e-bike. You can ask, these many disadvantages are in e-bike, but why should we buy an e-bike considering this much disadvantages? Let me say a question. These are the disadvantages which has been evolved in 2010. But nowadays, the resolution of the e-bike changed a lot of contributions to the electric vehicles which can be improved through this. Let's say, first consider this low speed disadvantages. How this low speed can be converted into advantages? The disadvantages of a low speed is it is a 40 kilometers. It runs only a 40 kilometers in 2010 nearly. But nowadays, we are inventing a high-speed electrical bike which can run up to 120 kilometers. So, in considering 120 kilometers of e-bikes, there is a solution from 40 to 120, which is 3 times longer than speed. So, the disadvantage of low speed is reduced to slow numbers. Okay, this is 120 kilometers of kilometers in a single charges. Okay, single charges in 120 kilometers. Swapping of batteries and instant charging through the super capacitor and the super battery can improve our electricity mode of transmission so that we can travel nearly to 250 kilometers in an instant charge. So the capacity of the battery can be improved. What is the type of the batteries can be used in the e-bike? Lithium-ion, nickel-cadmium battery, and lead-acid battery. Sealed and lead-acid batteries have been used for a long time ago before years. Long time ago, lead-acid battery leads to the heavy weight, so the capacity of the electric bike and efficiency of the electric bike is reduced to lowest number. But nowadays, we are now keep rocking on it. The rocking of the capacity of the e-bike has been improved through a lithium-ion battery. So considering this, lithium-ion batteries has been exploding to the mechanism which can be create a resolution in the future. Lithium-ion batteries, the weightless battery, speedest charging capacity and the slowest discharging capacity. The speedest charging and slowest discharging means it is a super capacitor and super battery. This can improve our future and rock our electric bikes into another level. The transformation of this e-bike nearly in the world, it is manufacturing 120 million e-bikes that been used by according to the record of 2010, 120 million e-bikes has been used by China people alone. Considering this, now let's say US, Japan, Turkey, Vietnam. These are the companies or states which including e-bike. Why not India? Why not India cannot be used? So let's say an advantage of an e-bike. Single charge of a bike which costs 7.25 rupees. Consider this 7.25 rupees. You can travel up to 100 kilometers in a single charge of a battery. In normal bikes, you need to spend 1 liter, which is 85 rupees nowadays. Current rate of petrol, 1 liter petrol is 85 rupees, which can travel to 25 to 70 kilometers. The range differs for the bike which we use. So this is a marketing which can be boom in 2020-25. You can ask, batteries, lithium-ion batteries has not been manufactured in India. The latest news is Karnataka manufactures lithium-ion batteries, and in 2025, there are 5,000 tons of battery will be generated from the factory. Okay. Now, in the marketing strategy of an e-bike, 10% of people are nearly excited and they are convinced
to buy an e-bike, but 40% of people, they are saying that the e-bike has a lot of disadvantages and we no need of an e-bike. Other rest of the percentage, they are well versed to buy an e-bike, but they are not getting an awareness but how we should buy an e-bike, because e-bike will cost much, but we cannot use it for a regular use. That is correct. Let me point be clear. E-bike is not for a luxurious. It is a convenience which can be used by us so that the convenience of the bike can be improved. We are launching a super model which is never designed by any other e-bike companies. We are launching a cargo model. The cargo model of the e-bike is like an Excel type which carries weight. Consider, I'm not considering the luxurious type of companies, but I'm considering my convenience. If I'm a milkman, if I'm putting a water storage man, and if I carry some heavy weight in e-bike, so how is it can be run possible? So that we are launching a cargo model which can carry up 250 kilograms of weight. So single milkman, it is a 40 liters of can with a 6 kilograms. So 40 liters plus 6 kilograms can be considered as a 50 kilograms an average. The human being weight, which is 150 kilograms, additional 100 grams can be added to the e-bike, which can improve and blast the experience of our ride. Okay. This e-bike produces an major resolution in India. Purchase an e-bike. Save our Mother Earth. It is you who can stop pollution and start a resolution. Thank you. Hello? Sir, can I have a couple of questions, sir? Sure, sir, sure. Yes, sir. So, generally, what is the cost of an electric bike, sir? சார் இப்போ வந்து நான் வந்து 8 இ-பைக்ஸை ஒன்னா வந்து நான் கொடுத்து அந்த இ-பைக்ஸ் அப்படியே என்ன காஸ்ட் என்ன இதுன்றதை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சார் இப்போ. Yes. Please go on. சார் இப்போ கேமரா வச்சுக்கலாம். ஹலோ, நீங்க Specification. That was careful. சார் நீங்க ஆவரேஜா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் சொன்னா போதும் சார் நீங்க இது பண்றதுக்கு. அதாவது ஜெனரலா என்ன பைக்ஸ் இருக்குது, என்ன வேரியன்ட்ஸ் இருக்குது, வாட் குட் பி தி ஆவரேஜ் காஸ்ட் அந்த மாதிரி. Okay, fine, sir. Sir, average cost is starting price approximately is 38,000, sir. This is designed for the school children. The model name is White Q7 Plus. So the specification is 48 volt 12 AH battery. It is coming with both variants, lead acid battery and the lithium ion. Especially we are designing with system also. If the vehicle is normal, we can possibly to lock with the GPS locking and unlocking system also. So this cost around is 38 starting price with lead acid battery. The model name is Q7 Plus. So next, this is category for the mini electric scooter category coming, sir. And we got a vehicle approval also. So we are not necessary to take a license and the insurance and the registration also. சார் நீங்க அங்கதே காமிச்சிடலாம் சார், நீங்க மூவ் பண்ணணும் அவசியம் இல்லை சார், நீங்க அப்படியே பக்கத்துல இருந்தே காமிச்சிக்கலாம் சார்.
Okay, next this model is we call the Mobot. It's a white Mobot. The model name is Foster. This is also same. 48 volt, 12 AH. We can possible to customize the battery up to 100 kilometer range. So the starting price is coming around 48,000 plus GST. So this is the Mobot model, sir. This model is Mobot, and this also enabled with GPS system. Okay, sir. Okay, sir. So this model is electric bike category is coming. So model name is X-Man. The starting price is with lead-acid batteries is coming under 55,000. Both it is coming with both variant lead-acid battery and the lithium-ion battery. It is possible to customize up to 100 kilometer range. This is called Tune S Plus. It is also the electric scooter. It is possible to customizing up to 100 kilometer range. It is coming both variant lead-acid battery and lithium-ion battery, both variants. Okay, sir. Okay, sir. So finally, this is the electric cycle. So electric cycle coming with pedal assistance also. So it is coming the mileage up to 40 kilometers. With pedal assistance, it is coverage 55 kilometer range. So battery capacity, it is also portable. We can removable lead acid even though it is lead. Okay, wonderful, wonderful. Sir. Okay, sir. A couple of quick questions, sir. If how many bikes are you planning to manufacture in a particular year, sir? You will rough or strategy. You will have a rough strategy as to how many bikes you are planning to manufacture a year. So like that, and your expansion plans for the company, sir. Sir, your voice is not audible, sir. Sir, still it is not audible. Sir, we are not able to hear you, sir. இல்ல சார் உங்க வாய்ஸ் வந்து ஆடிபிளா இல்ல சார். மைக்ல போட்டுருமா? ஃபோன் மைக்ல போட்டுடலாமா? ஹலோ? யா இப்ப சொல்லுங்க சார். ஓகேவா? Just a minute, sir. Just a minute. Sir. Yeah, now it is audible. Please go ahead. Now it is audible, right? Yes, just. Yes. Now it's audible. Yes. Yes, sir. Sir, now it is audible, right? Yeah. Okay. Sir, this is a controller which is in the e-bike, sir. See, this is controller. We are providing a service for our e-bike also, sir. This controller has a certain warranties which can be viewed through our website bikebikeindia.com. It is a throttle of an e-bike. You see, there's a throttle, right? Which has a reverse action. There's a switch in the e-bike in the throttle. It is a light controlling mechanism actually. Okay. It is a portable battery. You see, the weight is actually very less. In 7 kg, it's just 7 kg, which can be easily portable and easily switchable.
if the battery runs out, you can just swap the batteries and you can run the bike. It's like just replacing your battery and running your bike, right? There are several kinds of brakes actually. This is drum brake. Okay. You see the mechanism. Okay. Okay. This is a drum சார் brake. நீங்க இந்த பொசிஷன்ல இருந்து பேசுங்க சார், அப்பதான் சார் கேக்குது. நீங்க இப்ப சேம் பொசிஷன். Yeah. This position is right. Okay. This is Yeah, audible. yeah. Now it's better. Yeah. Now it's audible. Okay. So the drum brake, we are using a drum brake. We also use a regenerative brake where the battery will regenerate. It is recharging in a battery when we are applying a brake. Right? Is there any questions you need to ask? Yeah. Yes, sir. So the first question is, your company will have a target as to how many bikes you plan to manufacture every year, or what is your growth plan in the next 3-4 years? So how many bikes do you plan to produce, and how many people you might require to hire, sir? Sir, currently we are planning to manufacture 5,000 bikes, and we can hire 50 people actually. Okay, wonderful, sir. Sir, generally, how would you go about the charging stations and the charging points? Enna sir plan vechirkeenga? Charging points. Okay, sir. These bikes, அதாவது இப்போ நாங்க பண்ணிட்டு இருக்க எல்லா பைக்ஸ்மே சார், which can be usable for in a home, அதாவது commercial use மாதிரி இல்லாம just we are using for it home purpose batteries. இது வந்து இப்போ 12 மாடல்ஸ் எல்லாமே வந்து ரெகுலரா நம்ம ஹோம்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து வர்ற மாடல்ஸ் எல்லாமே ஹை ஸ்பீட் மாடல்ஸ் அண்ட் அனதர் மாடல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணி சார்ஜிங் கெபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ற மாதிரி பண்ணிருக்கோம். அதாவது சோலார் பைக்ஸ் மாதிரி கொண்டு வரலாம்னு பிளான் வச்சிருக்கோம். Okay, sir. Sir, இப்போ வந்து let us say இப்போ வந்து there is some problem in the vehicle. How do you have the solution for repairing it, for solving the problem, sir? Yes, sir. நம்ம வந்து இப்போ பைக்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நாமளே சர்வீஸ் பண்ணி கம்ப்ளீட்டா சர்வீஸ் பண்ணி வாரண்டி பீரியட் குள்ள இருந்துச்சுன்னா, அந்த வாரண்டி அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டை கம்பெனியோட செலவுல நாங்க ரீப்ளேஸ் பண்ணுவோம். பிசிக்கல் டேமேஜ் அந்த மாதிரி வாரண்டி கிளைம்ஸ்ல இருந்து எக்ஸ்டர்னலா இருந்துச்சுன்னா அது மட்டும் the customers has to pay for the product which is to be replaced. Okay, sir. Sir, இப்போ நீங்க சொன்னீங்க you might require somewhere around 50 people, sir. Generally, what would be the average salary that your company would be offering those participants, sir? Diploma student will offer 10,000 rupees. Engineering student is 15,000. Sure, sir. Sir, இப்போ let us say somebody wants to buy a bike from you. What is the process, sir? Via dealership we can buy our product. We have a website also. You can just go to the website and pre-order. We have a Facebook ID. Just type whitebikeindia.com so that you can go and pre-order it. What type of bike and what are the specifications? You can just go to one catalog and you can pre-order it. Wonderful, sir. Sir, நீங்க 2-wheeler electric bikes ஓட எப்படி மெக்கானிசம் எப்படி ஒர்க் பண்ணுது, நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி I heard there is a heavy rainfall at your place. அதையும் கடந்து நீங்க வந்து இவ்வளவு பெரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ல வந்து கலந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவா சொன்னதுக்கு on behalf of our institution and behalf of all the participants here, we would like to thank you very much for your wonderful time, sir. It was wonderful to connect with you, sir. Thank you so much for your opportunity. With Chandrakant Pandey and Vinod sir and Logesh, we are very much extending our regards to give an opportunity to explain our bikes. Thank you so much. Thank you, sir. So to all my fellow participants, we have given you a clear idea about electric vehicles. We had a speaker from Renault Nissan Vice President, Indian Vice President from Renault Nissan to come and speak about what are the important aspects and what is the future, how electric vehicles are going to be the key. We had Mansoor Ali Khan, the chairman of M-Auto, who spoke about how many manpower they require or how many autos they are planning to manufacture and what are the business opportunities which are there. We had Chandrakant and Vinod Kumar from White Bike to speak about electric bikes in detail.
We had Angela from Germany who spoke about a lot of regulatory laws which are going to come into place. So mostly, as she said, that we are looking at driverless vehicles in the future. அது வண்டியா தானா மூவ் பண்றதுக்கு நம்ம அதாவது ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் மூவ் பண்றது நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். And all those bikes are mostly going to be electric bikes. So what is the importance of electric bikes and what are the laws which govern it அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இது பண்றதுக்கு. And then we had various speakers who spoke about how electric vehicles are running, about charging points, about batteries, and how electric vehicles is going to be important for the future. So I think we have covered all the topics regarding manufacturing, regarding all the segments from the bike segment to the 3-wheeler segment to the 4-wheeler segment, and we have given you a lot of valuable information. So we are planning to conduct many short-term online training programs on electric vehicles to enhance the knowledge of participants so that they are able to start a business or they are able to find a career in this particular opportunity. So I think we are, for the time you have spent with us, we have given you valuable information on behalf of our institution, Tamil Nadu Advanced Technical Training Institute, M-Auto Electric Mobility. We would like to thank all the participants for spending your valuable time with us. I hope we have delivered a lot of valuable inputs to you. So please send in your feedback forms. We'll be sending the feedback link in the chat box. Please send in the feedback forms. Stay connected with us. We would like to give you a lot of information about the job opportunities and business opportunities which are available in this particular field. And once again, thank you all for joining us for these 3 days of the webinar on electric vehicles. Let us all rise for the national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. To all the participants, we are also sending you a WhatsApp number in the chat box. In case if anybody doesn't receive your certificate by tonight, all of you, all the participants who have taken part in this program and have submitted the feedback forms will receive a e-certificate within tonight. In case if any of you do not receive the e-certificate, just leave a message to the WhatsApp number and your e-certificate will be sent back to you ASAP as soon as possible. Okay, number one. And you can, in case you missed this video, the 3 days, any day if you missed the video, you can see it on Facebook. It is on my Facebook wall. We will share the link with you on the Facebook page and you can see the 3 days video and we will be sharing it. And also I would like you to request you all to follow our Facebook page. We are conducting various programs on logistics and shipping management. Many programs we are conducting. Follow us for more updates. Today's program and the 3 days of program, you can watch it on my Facebook wall anytime if you have missed any part of the program. So once again, thank you all. Please do fill in the feedback forms. Your feedback means a lot to us. Thank you all. Have a wonderful evening.